Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா அழகான ஒரு saree எடுத்தா அதுக்கு ப்ளவுஸ் ரொம்ப கரெக்ட்டா அதுவும் ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கணும், ஸ்டிச்சிங் கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டா தான் அந்த சாரியோட லுக் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேரோட ப்ராப்ளமே கரெக்ட்டான ஃபிட்டிங் இருக்காது. நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு 4 தடவை போயிட்டு வந்து எவ்வளவோ ஆல்ட்ரேஷன் கொடுத்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொன்னால் கூட அது கரெக்டாக அவளுக்கு புரிஞ்சு பண்ண முடியாது. ஒரு நல்ல டெய்லர்னால் அது தள்ளி இருக்கும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து. நம்ம கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு தடவை போகணும், அப்புறம் திருப்பி அதை வாங்கிறதுக்கு ஒரு தடவை டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தி எடுக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் நான் செல்ஃப் ஸ்டிச்சிங் தான். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லலாம் நான் 2-3 வாட்டி காமிச்சிருக்கேன். நான் எப்போதுமே செல்ஃப் ஸ்டிச்சிங் தான். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ளவுஸுமே டெய்லர்கிட்ட கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எந்த ஒரு பண்டிகைனாலும் முந்தின நாளாவது உட்காந்து ஸ்டிச் பண்ணி தான் போட்டுக்கிறது வழக்கம். நான் இருந்த ஏரியாலேருந்து வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கேன். அர்ஜெண்ட்டாக 2-3 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணுமா இருந்தது. எனக்கு கொஞ்சம் காலில் ஸ்ப்ரெயின் ஆகிருந்தது, அதனால் மிஷினில் உட்கார முடியல. அப்போ தான் பக்கத்தில் உள்ளவாள்லாம் சொன்னால் இந்த மாதிரி டெய்லர் போட்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஆன்லைன் டெய்லரிங் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று அந்த வெப்சைட்டில் போய் பார்த்த உடனே அதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணேன். நான் மெஷர்மெண்ட்லாம் சொன்னதும் அவளே பிக்கப் பண்ணிட்டு போனால் இப்போ டெலிவரியும் கொடுத்துட்டா. வித்தின் 2 டேஸில் எக்ஸ்ப்ரெஸ் டெலிவரியே கொடுத்துட்டா. அதோட ரிவ்யூ தான் பார்க்குறேன். இப்போது ப்ளவுஸ் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தா. நான் 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். 3மே ஒரே டைமில் டெலிவரி கொடுத்துட்டா. அந்த வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதுலேயே பார்த்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நெக் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முதல்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ணி மாடல் உங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும்னு ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தா. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பார்டர் கைக்கு வரணும், நெக்குக்கு வரணுன்ட்டுலாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியே ஃபோட்டோஸ் வந்தது. நம்ம அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் எதுன்னு சொல்லணுன்னா சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் ரெடி பண்ணி நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா. பாருங்க, அந்த ஃபோட்டோவில் வந்த மாதிரியே எனக்கு கரெக்டாக வந்துடுது. ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்ல ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்குது, பார்த்தா தெரியறது. நானே ஒரு டெய்லருங்கிறதுனால ரொம்ப க்ளீனாகவே செக் பண்ணி பார்த்தேன். ஒரு பொட்டிக்கும் போது நல்லா க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. நல்ல சைடில் எல்லாம் ஓவர்லாக் பண்ணி ரொம்பவே நீட்டாக இருக்குது. நான் இந்த ப்ளவுஸுக்கு பைப்பிங் வைக்க சொல்லியிருந்தேன், அதே மாதிரியே பைப்பிங் வச்சு கொடுத்துருக்கா. ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் போட்டு. இப்போது ப்ளவுஸ் போட்டுருக்கேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி தைச்சிருக்கா, கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு சொன்னதுலேயே கரெக்டாக தைச்சி கொடுத்துருக்கா பாருங்க. ப்ளவுஸ்னால் பக்கப்பதியே இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த வெப்சைட்லேயே எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றலாம் கூட போட்டிருக்கா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அளவு ப்ளவுஸு மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ணியும் வாங்கிக்கலாம். இதுலேயே ஆரி ஒர்க் பண்ணுறா, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறா, எல்லாமே பண்ணி கொடுக்குறா. முதல்ல ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமேனு என்னென்னமோ எதிர்பார்ப்பு. ப்ளவுஸு ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே டென்ஷனாக இருந்தது. அப்படியெல்லாம் ஆகாமல் ரொம்ப கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ டெய்லர் போட். இந்த டெய்லர் போட்டோட ப்ரோஷர் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.